ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் ஆஃப் காட் நர்சரி கார்டனோட லாஸ்ட்டு பார்ட்டுங்க. இது ஃபெய்ரி ரோஸ். நிறைய செடிகள் வந்து இறங்கியிருக்குது. இது க்ரீன் ரோஸுங்க. க்ரீன் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் இருக்குது. இதுலேயும் ஃபெய்ரி ரோஸ்லேயே வந்து லைட் கலர், டார்க் கலர், டபுள் கலர்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய கலர்ஸ் வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிட்டு போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாமந்தி பூங்க. சாமந்தி பூலாம் 30 ரூபா 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பட்டோடு இருக்குதுங்க. எல்லாம் இன்னும் 2 டேஸில் வந்து ப்ளூம் ஆயிரும். இது பாருங்களேன், ஒரு பேபி பிங்க், மைல்டு பிங்க் கலரில் நல்லா டார்க் ஆரஞ்சு எல்லோ மாதிரி இருக்குது. நடுவில் செம்மையாக இருக்குது. பூ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லா கலருமே வச்சுருக்காங்க. வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பர்பிள் கலர், வயலட் கலர், எல்லோ, ஒயிட்டு வித் எல்லோ, ஒயிட் வித் க்ரீனு, ஆரஞ்சு, பியூர் ஒயிட்டு, எல்லா கலருமே இருக்குங்க. வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. 1-2 தான் மலர்ந்துருக்குது. இன்னும் 2 டேஸில் ஃபுல்லாக ப்ளூம் ஆயிரும். வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்தரியம் ரெட்டு. இது ரெட்டு வித்து ஒயிட்டு லைன் போட்டிருக்கு பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இது பிங்க்கு கலர்லாம் நிறையா வந்து இறங்கியிருக்குது பாருங்கள். இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு எல்லாம் இருக்குது. செமி ஷேடில் வச்சு வளர்க்குறதும் வச்சுருக்காங்க. வந்து உங்களுக்கு தேவையான செடிகள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு கேக்டஸ் பார்த்திங்கன்னா பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. சின்னது விலை கம்மி, பெருசில் கொஞ்சம் விலை கூட. அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கேக்டஸ்லாம் பூக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பூக்குங்க, கேக்டஸும் பூக்கும். அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல் வெயிலில் தான் அதை வச்சு வளர்க்கணும். அப்போ தான் அதில் பூக்கள்லாம் வரும். வெயில் இல்லாமல் வச்சிங்கன்னா அது செடி காஞ்சி அழுக ஆரம்பிச்சிடும். இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக குட்டியாகவும் இருக்குது. குட்டி விலை கம்மியில் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் குட்டி பிளான்ட்டும் இருக்குது, பெரிய பிளான்ட்டும் இருக்குதுங்க. அதனால் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ரம்பை செடி, அப்புறம் மந்தாரையிலே ஒயிட்டு பிங்க்கு ரெண்டுமே வச்சுருக்காங்க. குட்டி செடியும் இருக்குது, அதுவும் பெரிய மரம் மாதிரியும் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் போய் வாங்கி நட்டு வளர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடினியம் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கலருமே இங்கே இருக்குது. ஆனால் பூ வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடினியம் பிளான்ட்டே சின்னதுலேருந்து 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 150லேருந்து அதுக்கு மேலே அது சைஸை பொறுத்து ரேட்டு கூடிக்கிட்டே போகும். இங்கே வந்துட்டு கலர் எல்லா கலருமே வச்சுருக்காங்க. செமி ஷேடில் வளர்க்குறது. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியலை. வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருந்தால் இதை கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவை காமிச்சு கூட இந்த பிளான்ட் இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், ஒரு ஒயிட் வித் க்ரீனு. ஆனால் அந்த க்ரீன் வந்து பார்டரில் மட்டும் இருக்குது, சென்டர் ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது இல்லை பார்க்கலே. இது பிங்க் அண்டு க்ரீன் சூப்பராக இருக்குது. இதுவும் எல்லாமே அழகாக தான் இருக்குது. ஆனால் வீட்டில் இடம்தான் இல்லை. எல்லா செடிகள் நிறையா வச்சு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஆசை மட்டும் விட மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் நிறையா பிளேஸ் இருந்தால் இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி வீட்டை அழகாக வச்சுக்கோங்க. இந்த க்ரீனிஷாக இருக்கிறத பார்க்கலே ஒரு மனசுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். பார்க்கல மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். அதுக்காக தான் இது மாதிரி செடியெல்லாம் வீட்டில் வளர்க்குறது. நம்ம கண் பார்வையிலேயே இருக்கும்போது மைண்டு எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் எல்லாமே இருக்குதுங்க. மாமரம்லாம் இருக்குது. இது பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. அது என்னன்னு தெரியுதா? இது மிளகா மாதிரி இருக்குது, ஆனால் மிளகா இல்லைங்க. பர்பிள் வைன். இது பர்பிள் வைன் சொல்லுவாங்க. இந்த செடி நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு. இது வந்து க்ரீப்பருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பூ மட்டும்தான் மலரப்போகுது, இன்னும் மலரலை. மற்றதெல்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இருக்கும். மேலே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியும் பாட்டு வாங்கி, வெயிட்லெஸ் பாட்டு பிளாஸ்டிக்லாம் இருக்குது, அது மாதிரி வாங்கி அலங்காரமாக வீட்டில் தொங்க விடலாம். எவ்வளோ அழகான செடிகள்லாம் இருக்குது பாருங்கள். நேரம்தான் பத்தலை. இது பிளாக் போத்தோஸ்.
எல்லாம் போத்தோஸில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் குட்டி செடியாகவும் இருக்குது பாருங்கள். வாங்குறது இருந்தால் செமி ஷேடில் வளர்க்குறதுக்கு இதுவும் வாங்கலாம். குட்டி செடியாகவும் இருக்கிறது. செம்பருத்தி பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது. செம்பருத்தி ஹைப்ரிட் இதெல்லாம். இது வந்து ஒரு டார்க் பிங்க் மாதிரி இருக்குது. இது பிங்க்கு, இது ஆரஞ்சு. பட்டு இன்னும் விரியலை, ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய பட்டோடு இருக்குது. ஆனால் நிறைய பூக்கள் விரியாமல் இருக்குது. இன்னும் 2 டேஸில் எல்லாம் விரிஞ்சிடுற மாதிரி வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஆரஞ்சு ரெட்டு, இது எல்லோ. எல்லாம் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. இன்னும் தண்ணி கூட தெளிக்கலை. செடி 2 நாளாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது டபுள் டிலைட் ரோஸ். இது இப்போ தான் எனக்கு டபுள் டிலைட்டுன்னு தெரியும். என்னடா ஒரு கலர் டபுள் கலராக இருக்கேன்னு பார்த்து டபுள் டிலைட்டு. இது ஃபெய்ரி ரோஸுங்க. பூக்களோட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபெய்ரி ரோஸ்லேயே பாருங்கள், ரெட்டு, மைல்டு பிங்க்கு, எல்லா கலருமே இருக்குது பாருங்கள். செம்ம. இது டபுள் கலர்னு நினைக்கிறேன். இது ஆமாம், டபுள் கலர். பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு கலந்த மாதிரி. இது ஃபெய்ரி ரோஸில் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. பூக்கும் போது செம்மையாக இருக்குங்க. அந்த செடியே அழகு கொடுக்கும். இது பாருங்கள், ஒரு கொத்துலேயே 4 மொட்டு இருக்குது. இது நார்மல் ரோஸ் செடி தான் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டுகளோடு இருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் இது வேறு மாதிரி ஆயிடுது. எவ்வளோ பட்டோடு இருக்குது பாருங்கள். எல்லாம் ப்ளூம் ஆக போகுது இன்னும் 2 டேஸ் 1 டேஸில். இது மட்டும் கிடையாதுங்க. ஆல் டைம் மேங்கோ, ஆல் டைம் பலா, ரெட் பலா, தென்னைக்கன்றுகள், வாழைக்கன்றுகள்னு நிறைய வந்து இறங்கியிருக்குங்க. வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. இங்கே மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு தீரநகர்லேயும், திருச்சியில் தீரநகர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குதுங்க. அங்கேயும் ஒரு நர்சரி வச்சுருக்காங்க. பிடிச்சா அங்கேயும் போய் வாங்கிக்கோங்க பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.